ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் FS7. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சுகாதார காப்பீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்ஐசியில் சுகாதார காப்பீட்டு என்னென்ன பாலிசிஸ் இருக்குது, எதனால் நம்ம எடுக்கிறோம், யாருக்கெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். நான் உங்கள் கணேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்ஐசியில் இருக்கக்கூடிய தகவல் வந்து தமிழில் தெரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்க்கலாம். சுகாதார காப்பீட்டு ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோய்கள், விபத்துகள் அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் போது ஏற்படும் மருத்துவ செலவுகள் மூடுவதற்கான காப்பீட்டு திட்டமாகும். இது மருத்துவ செலவுகளை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக மருத்துவமனையில் அனுமதி, சிகிச்சை, மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் செலவுகளை காப்பீடு செய்யும். இந்த திட்டத்தின் பெயர் சுகாதார காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான். மருத்துவமனையில் ஸோ இதனோட முக்கிய அம்சங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதி செலவுகள். சுகாதார காப்பீடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதின் போது ஏற்படும் அனைத்து செலவுகளையும் லைக் ரூம் ரெண்ட், ICU செலவு காப்பீடு செய்யப்படுகிறது. ஓகே, அறுவை சிகிச்சை, மருத்துவர் கட்டணம், டாக்டர் ஃபீஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா அதில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில திட்டங்கள் அறை வரம்பில் இருக்கலாம். ஸோ அறையோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 rupees or 2000 அப்படின்னா ஒரு லிமிட்டடில் தான் கொடுக்கக்கூடிய பிளான்ஸாக இருக்கும் சிலது. மருத்துவமனையின் போது மற்றும் பிறகு ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன். மருத்துவமனைக்கு அனுமதிக்கு முன்பு மற்றும் பின்பு ஏற்படும் மருத்துவ செலவுகள், கண்காணிப்பு, பரிசோதனைகள், சிகிச்சைகள் காப்பீடு செய்யப்படும். டே கேர் சிகிச்சைகள். சில சிகிச்சைகள் சில மணி நேரத்தில் செய்யப்படும். அவற்றில் மருத்துவமனையில் நீண்ட நாள் தங்க அவசியம் இல்லை. உடனே சிகிச்சைகள் போன்றவற்றை கண்ணில் முத்திரை அறுவை சிகிச்சை, கீமோதெரபி, டயாலிசிஸ் காப்பீடு திட்டங்கள் முழுமையாக நிவர்த்தி செய்யப்படும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். சில ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளில் முடிகிற மாதிரி இருக்கும், ஹவர்ஸில் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆபத்தான நோய் காப்பீடு. சில சுகாதார காப்பீடு திட்டங்கள் புற்றுநோய், இதய நோய், சிறுநீரக செயலிழப்பு போன்ற ஆபத்தான நோய்கள் காப்பீடு வழங்கப்படுகிறது. இதன் கீழ் நோய் ஏறிப்பட்டவுடன் ஒரு தொகை வழங்கப்படும். பணமில்லாத சிகிச்சை வசதி. பல்லாயிரக்கணக்கான மருத்துவமனைகளுடன் இணைந்திருக்கும் காப்பீட்டு நிறுவனங்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு செலவை தருவதால் பணம் செலுத்த தேவையில்லை. ஆரம்ப சுகாதார பரிசோதனைகள். சில திட்டங்கள் வருடாந்திர ஆரோக்கிய பராமரிப்புகள் மற்றும் தடுப்பூசிகள், நல்ல ஆரோக்கிய திட்டங்கள் போன்றவற்றை வழங்கி ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகின்றன. மாதிரி தொகை வசதிகள். சில சுகாதார காப்பீட்டு திட்டங்கள் மாதிரி தொகை வழங்குவதால் குழந்தை பிறப்பு செலவு மற்றும் பிறந்த பிறகு குழந்தையின் பராமரிப்பு செலவுகள் காப்பீடு செய்யப்படுகிறது. வரி தள்ளுபடி. சுகாதார காப்பீட்டு பிரிமியங்களுக்கு இந்திய வருமான வரி சட்டத்தின் பிரிவு 80D கீழ் வரி தள்ளுபடி கிடைக்கின்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகாதார காப்பீட்டின் வகைகள். தனிநபர் சுகாதார காப்பீடு. ஒரு நபருக்கு மட்டும் மருத்துவ செலவுகளை மூடுவதற்கான காப்பீடு. குடும்ப சுழல் விட்டு காப்பீடு, தட் மீன் ஃபேமிலி ஃப்ளோட்டர்ஸ். ஒரே காப்பீடு மூலம் முழு குடும்பத்திற்கும் நிதி பாதுகாப்பு கிடைக்கும். மூத்த குடிமக்கள் சுகாதார காப்பீடு. 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு, குறிப்பாக முதியவர்களுக்கு ஏற்படும் நோய்கள் காப்பீடு செய்யும் திட்டம். ஆபத்தான நோய் காப்பீடு. குறிப்பிட்ட ஆபத்தான நோய்கள் காப்பீடு செய்யும் திட்டம். நெக்ஸ்ட் யாருக்கு இது பொருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவ செலவுகளை குறைக்க விரும்பும் நபர்கள் மற்றும் குடும்பங்கள். அதிக மருத்துவ செலவுகளுக்கு எதிராக பாதுகாப்பு தேவைப்படுபவர்கள். ஆபத்தான நோய்களின் நிதி சுமைகளை சமாளிக்க விரும்புபவர்கள். சுகாதார காப்பீடு வாழ்க்கையை எதிர்பாராத மருத்துவ செலவுகள் நிதிபூர்வமாக கையாள உதவுகின்றன, மேலும் நிதி சுமையின்றி சிகிச்சை பெற அனுமதிக்கின்றது. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஹெல்த் பிளான்ஸை பற்றி பார்த்துட்டோம். அது யாருக்கு பொருந்தும்னு சொல்லி பார்த்துட்டோம். நீங்களும் உங்களோட பெற்றோர்களுக்கு, உங்களோட தாத்தா பாட்டிக்கு, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் குறைக்க கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நம்மளோட சம்பாதிக்கையில் ஒரு 10% சேவ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வேறு யாருக்கும் கொடுக்க போகிறதில்ல. ஒன்று நம்ம பயன்படுத்த போகிறோம், இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க பயன்படுத்த போகிறோம். ஸோ சேவ் 10%. தேங்க்யூ.